ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் 28/9/2024 சனிக்கிழமை. இன்றைய கிரக நிலைகளை பார்த்தீர்களானால், ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கன்னிராசியில் சூரியன், புதன், கேது, துளாராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி பகவான், மீனராசியில் ராகு. சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் 12 ராசிகளின் வரிசையில் மிகவும் சுப பலன்களையும் சுபயோக பலன்களையும் பல நல்ல விஷயங்களையும் அடையப் போகின்ற 3 ராசிகள் என்று எடுத்துக்கொண்டோமானால், அவை துளாராசி, விருச்சிக ராசி, மகர ராசி. இந்த 3 ராசிகளுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மிக அற்புதமாக இருக்கிறது. இவர்கள் சந்திக்கப் போகின்ற அனைத்து விஷயங்களும் சுப பலன்களாகவும் சுபயோக பலன்களாகவும் இருக்கப் போகிறது. முதலில் துளாராசி. துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் சந்திரன் சொந்த ராசியில் அதே கடகத்தில் சஞ்சரிக்கிறார். அழுகும் பொருள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், காய்கறி, பழங்கள், பூக்கள், அதை தவிர சாப்பாடு சம்பந்தமான, சாப்பிடக்கூடிய பொருள் சம்பந்தமான ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், மெஸ்ஸு, கேட்ரிங், இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், மொத்த வியாபாரிகள் யாராக இருந்தாலும், இது சம்பந்தமான மொத்த வியாபாரிகள் யாராக இருந்தாலும் இன்றைய நாள் அவர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும், பொருள் வரவும் உண்டு, தன வரவும் உண்டு. மிகவும் அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வியாபாரத்திற்கு. சுப விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், 8ஆம் இடத்தில் குரு இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுவதால் வீட்டில், தங்களுடைய வீட்டில் யாரேனும் திருமணமாகாதவர்கள் இருந்தார்களானால் அது சம்பந்தமான விஷயங்கள் வீட்டில் கலந்தாலோசிக்கப்படும். ஆக மொத்தத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக மிக அற்புதமான நாள் துளாராசிக்காரர்களுக்கு. இரண்டாவதாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆகப்பட்டவர் அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். 2ஆம் வீட்டுக்கு பார்வை. தனுசு ராசிக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது. அது விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடு. அது ஒரு நல்ல நிலை. 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார். 10ஆம் அதிபதியான சூரியன் லாபஸ்தானத்தில் இயங்குகிறார். தாங்கள் செய்கின்ற அனைத்து விஷயங்களும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிகரமாக அமையும். தாங்கள் முயற்சிக்கின்ற அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறும். ஒருவேளை இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்றைய தினத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஏதேனும் நேர்முகத் தேர்வு அல்லது ஏதாவது எக்ஸாமினேஷன், அதாவது ஓப்பன் காம்படிஷன் எக்ஸாமினேஷன் போன்றவை இருந்தால் கண்டிப்பாக தாங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதை தவிர வியாபாரத்தில் இருப்பவர்கள், முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று அதீதமான லாபம் காத்திருக்கிறது. வியாபார தொடர்பும் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் தங்களுக்கு கிடைக்கும். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். மூன்றாவதாக மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் 2ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ரகதியில் காணப்பட்டாலும் 2ஆம் வீட்டில் 2ஆம் வீட்டு அதிபதி இருப்பது மிக மிக நல்லது. வியாபாரம் சற்று மந்தமாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும், வெற்றி களிப்பை கொடுக்கும். முயற்சிகள் தீவிரமாக இருக்க வேண்டும். முயற்சிகள் தீவிரமாக இருந்து உழைப்பு அதிகமாக கொடுத்தீர்களானால் கண்டிப்பாக தங்களுடைய முயற்சிகள் யாவும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றி பெறும். பொருளாதார வரவு நன்றாக இருக்கிறது.
முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் அளவிற்கு கிரகநிலைகள் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. முக்கியமாக 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 7ஆம் வீட்டிலேயே ஆட்சி பெறுவதால் கணவன் மனைவி உறவு அற்புதமாக இருக்கிறது. 5ஆம் வீட்டில் குரு அமர்ந்து தங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் சுப விஷயங்கள் நடப்பதற்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். பயணத்தை தவிர்க்கவும், பேச்சை குறைக்கவும், தேவையில்லாத வாக்குவாதங்கள் யாரிடமும் வைத்து கொள்ளாதீர்கள். வியாபாரத்தில் கவனம் தேவை. பணமோ பொருளோ களவு போவதற்கு வாய்ப்பு உண்டு. அனைத்து விஷயத்திலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள். மற்றபடி பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.